ஆத்ம வணக்கம். புத்தகம் ஜீவகாருண்யம். ஆத்ம வைத்தியர் பிரம்மஸ்ரீ சுவாமி லோகதாஸ். இன்னைக்கு நாம் பார்க்க போகிற தலைப்பு ராமனை சேவிக்க வேண்டும். ராமனை தினமும் சேவிக்க வேண்டும். எவ்விதம் சேவிப்பது? சேவித்தல் என்றால் உட்கொள்ளுதல் என்ற கருத்தில்தான் மகான்கள் கூறியுள்ளனர். உதாரணமாக ராமாமிர்தம் பானம் பண்ணுங்கள் என்று, ராமரசம் பருகுங்கள் என்றும் பெரியோர்கள் சொல்ல கேட்டு உள்ளோம். எனவே ராமனை உள்ளுக்கு சேவிக்க வேண்டும். இப்பொழுது உலகினர் ராமநாமத்தை உட்கொள்ளவில்லை, அதற்கு மாறாக வெளியில் உமிழ்கிறார்கள். எவ்வாறெனில், ராமா ராமா என்று வாயினால் உச்சரித்து, ராய் என்று உள்ளிலிருந்து எடுத்து, மா என்று வெளியில் உமிழ்ந்து விடுகின்றனர். வெளியில் விடக்கூடாது, உட்கொள்ள வேண்டும் என்றல்லவா மகான்கள் நமக்கு அறிவுறுத்துகின்றனர். அதாவது ராமநாமத்தை நம்ம உள்ள சேவிக்கணும், அதாவது பானம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி மகான்கள் சொல்கிறாங்க அப்படின்றதான் சொல்கிறாரு. அதாவது ராமாமிர்தத்தை பானம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராமரசத்தை பருகிறதுக்கு பதிலாக நம்ம ராமநாமத்தை உள்ளேருந்து எடுத்து, ராம அப்படின்னு எடுத்து, ரான்னு எடுத்து மான்றதை வெளியில் சொல்லிட்டு இருக்கோம். அதனால் நம்மளுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு நோயாளிக்கு நோய் தீர்ந்து ஆரோக்கியம் கிடைப்பதற்கு கொடுத்த மருந்தை உட்கொண்டால் தானே நோய் தீரும். வெளியில் உமிழ்ந்தால் பயன் கிட்டுமா? கிட்டாது. அதாவது ஒரு நோயாளியை எடுத்துக்காட்டாக சொல்கிறாரு. இங்கே என்னன்னா, ஒரு நோயாளிக்கு நோய் தீரணும் அப்படின்னா மருந்து உட்கொண்டு அந்த மருந்து மூலிமா அது உணவோட கலந்து உடலோட கலந்து அந்த நோயை சுத்தப்படுத்தி வெளியெடுக்குது. அதனால் உடல் ஆரோக்கியம் பெறுது. அது மாதிரி நோய் தீர்ந்து போயிடுது. ஆனால் நம்ம அதை மருந்தை உள்ளே சாப்பிடாம நம்ம வெளியில் உமிழ்ந்தால் எப்படி கிட்டும், மருந்தோட பலன் எப்படி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வர்றாரு. அதே போல் ராமநாமத்தை சேவிக்க வேண்டும், ராமனை சேவிக்க வேண்டும், உட்கொள்ள வேண்டும். ஆகையால் தான் வால்மீகிக்கு மரா என்ற பொருளை காட்டி கொடுத்து உபதேசிக்கின்றார்கள். இதைத்தான் வால்மீகி முனிவருக்கும் மரான்ற வார்த்தையை சொல்லி அது மூலிமா உபதேசம் கொடுத்துருக்காங்க. அதை உள்ள உட்கொள்கிற மாதிரி உபதேசம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சாமி சொல்கிறாரு. ஆத்ம வணக்கம். நன்றி.